सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणम 8வது ஸ்லோகம். வேதகண்டனம் தான் ஒளிந்திருக்கு. வேதகண்டனத்துல பல யுக்திகள்லாம் சொன்னார். சரியா வரலங்கிறதுனால பேதத்தை உண்மைன்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா அங்க ஒரு கேள்வி வந்துடும்னா, யுக்திக்கு சரியா வரலங்கிறதுக்காக பிரமாண சித்தமான ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா? இப்போ நம்மளால ஆகாசத்துல பறக்க முடியாது, ஆனா பட்சிகள் எல்லாம் பறக்கிறது. அது நாம ஒரு ரெக்கையை ஒட்ட வச்சுட்டாலும் ஒன்றும் பறக்க முடியல. அதனால பறக்க முடியாது, அதை தப்பு, அது பட்சி எல்லாம் பறக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகாசத்துல பறக்கலைன்னு தெரியுது. யுக்திக்கு சரியா வராட்டாலும் பிரமாணத்தினால சித்தமாயிடுச்சுன்னு சொன்னா அதை ஒத்துணுதான் ஆகணும் பிராமணிக்கமாக. கடத்துக்கும் பட்டத்துக்கும் உள்ள பேதத்தை எப்படின்னு நிரூபணம் பண்ணுன்னு சொன்னா பண்ண முடியாது போச்சு, அது வாஸ்தவம். ஆனா கடமும் பட்டமும் பின்னமா தானே தெரியுது பிரமாணத்தினாலே. அப்படி இருக்கும்போது அந்த பேதத்தை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சொல்றார், இப்ப இந்த பேதங்கிறது எந்த பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றாரு. இது பெரிய விஷயம் அது. ஏன்னா எல்லா பிரமாணத்துக்கும் பேதம் விஷயம்னு சொல்றான் வரணத்தைக்காரான். இவர் இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு பிரமாணத்துக்கும் பேதம் விஷயமாக முடியாது அப்படின்னு நிரூபணம் பண்றாரு. யோகாதேர் அயோகாத் நஹி பவதி பிதா கோச்சரஸ்சேந்திரியாணாம் வியாப்திர் நாசங்கதாயாஹ நபவதி சத்ருஷி வாக்கிய தாத்பர்ய தூரா மானாபாவோ நமானம் நச புனரபரம் மானமஸ்யாம் ததாபி பிரத்யக்ஷா ஸ்வாப்ன மாயா நகரமிவ ஸ்வாப்ன மாயாநகரமிவ பவேத் சாது சைஷா மிருஷைவ சஞ்சோகாதேரயோகான் நஹி பவதி பிதா கோச்சரஸ்சேந்திரியாணாம். இது முதல் வரி. அதாவது இது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விஷயமாகாது. பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்னது, அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நாம கண்ணால வெளியில இந்த புஸ்தகத்தை பார்க்கிறோம். புஸ்தகம் தெரியுது, கண்ணால தானே தெரியுது. இப்ப கண்ணால புஸ்தகம் தெரியறதுன்னு சொன்னா கண்ணோடு இந்த புஸ்தகத்துக்கு சம்பந்தம் இல்லாம கண்ணால அது தெரிய முடியாது. அதனால தார்க்கிகால் என்ன சொல்லுவானா, ஒரு 6 விதமா 5 விதம் கண்ணா வச்சுக்கலாம். 6வது சித்தம் இல்லைங்கிறதுனால சன்னிகர்ஷத்தினால வருது. சன்னிகர்ஷங்கிறது சம்பந்தம். நம்ம சக்ஷுர் இந்திரியமானது இங்கேருந்து அந்த வெளியில போகிற அந்த புஸ்தகம் பரியந்தம் போறது, பார்க்கறச்ச அந்த பார்வை அங்க போய் இடிக்கிறது, சஞ்சோகம் ஏற்படுறது. அந்த சக்ஷு விஷய சஞ்சோகத்தினாலே ஆத்மாவில சாக்ஷுஷமான ஞானம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த கடம் எனக்கு தெரியணும்னா அந்த கடத்தோடு எனக்கு சக்ஷு சஞ்சோகம் வரணும். கண்ணுக்கு தெரியணும்னா கண்ணோடு அந்த சக்ஷு இந்திரியத்தோடு அதுக்கு சஞ்சோகங்கிற சம்பந்தம் வேணும். இது இல்லைன்னா முடியாது. இதே மாதிரிதான் அதுல உள்ள ரூப ரசாதிகள் தெரியணும்னு சொன்னாக்க அதுக்கு சயுக்த தாதாத்மியங்கிற சன்னிகர்ஷம் வரணும். வேதாந்தத்தைப்படி தார்க்கிகால சயுக்த சமவாயம்னு சொல்லுவாங்க. நம்ம வேதாந்தப்படி போவோம், சயுக்த தாதாத்மியம் சம்பந்தம்னு சொல்லுவோம். இப்ப இங்க என்ன ஆகுது, பேதம் கண்ணுக்கு தெரியணும், இந்திரியங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அப்ப இந்திரியங்களோடு அந்த பேதத்துக்கு ஒரு சம்சர்க்கம் வேணும். என்ன சம்சர்க்கம் சொல்லலாம்? சயோகம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது?
பேத திரவியோரேவ சஞ்யோகான்னு இருக்கணும். ரெண்டும் திரவியமா இருந்தா ரெண்டுக்கும் சஞ்யோகம் வரும். ஏன்னா சஞ்யோகம் குணம் திரவியத்துல தான் இருக்க முடியும். ஆனா சக்ஷு சஞ்யோகம் பேதத்துல வருது அப்படின்னு சொல்லணுமானால் பேதம் ஒரு திரவியமா இருக்கணுமே. ஆனா பேதத்தை அபாவத்துலதான் சேர்த்திருக்கா, அந்யோன்யாபாவம் அப்படின்னு சொல்லி. அதனாலே இந்த பேதத்துல சஞ்யோகம் வராது. பேதத்துல சஞ்யோகம் வேண்டாம். பேதத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய அந்த கட்டாதிகள் இருக்கே, அதுல சஞ்யோகம் வரலாமானோ? சக்ஷு சஞ்யோகம் அதுல சஞ்யோகம் வந்ததுன்னா அந்த சயுக்தத்திலே தாதாத்மியன்னு இந்த பேதம் இருக்குமானால் அப்ப சயுக்த தாதாத்மியம் அல்லது சயுக்த சமவாயா அப்படிங்கிற ஒரு சன்னிகர்ஷம் வரலாமே என்பா. அதுக்கு என்ன சொல்றார்? இல்லே, சஞ்யோகாதே ரயோகா. சஞ்யோகம் மாத்திரம் முடியாதுன்னு சொல்ல, இந்த சயுக்த சமவாயம் போக்குவரத்து கூட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த பேதத்துக்கும் அதுக்கு ஆசிரியமான கடப்பட்டாதிகளுக்கும் சமவாய சம்பந்தத்தை தார்க்கிகன் கூட ஒத்துக்கல. ஆக சயுக்த சமவாய சம்பந்தம் வரட்டுமேன்னு சொன்னா பேதத்துக்கு கிடையாதுன்னு தார்க்கிகன் சொல்லிட்டான். அப்ப நாங்களும் தாதாத்மியம் சொல்ல முடியாது, சயுக்த தாதாத்மியம் சொல்ல முடியாது. அவன் சயுக்த சமவாயம்னு சொன்னா வேதாந்தி சயுக்த தாதாத்மியம்னு சொல்லுவானே தவிர அவன் அது இல்லைன்னு சொல்லிட்டா இவனும் இல்லைன்னுடுவான். ஆகையால பேதத்தோடு இந்திரியங்களுக்கு சஞ்யோகம் சயுக்த சமவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சன்னிகர்ஷம் இல்லாததுனாலே இந்திரியங்களினாலே பேதத்தை கிரகிக்க முடியாது. நான் கண்ணை உதாரணமா வச்சுன்னு சொன்னேன். எல்லா இந்திரியத்துக்கும் இதே கதை. தொட்டு பார்த்தாலும் நமக்கு ஸ்பர்ஷேந்திரியம் தொகிந்திரியத்தினால தெரியுதுன்னு சொல்லணும். ஸ்வகிந்திரியத்தினால பேதம் தெரியணுமானால் தொகிந்திரியத்தோடு அந்த பேதத்துக்கு என்ன சம்பந்தம்? தொக்கு இந்திரியம் சக்ஷேந்திரியம் மாதிரி இங்கேயும் கிளம்பி போகாது. கட்டப்பட்ட பேதத்தை தொகிந்திரியம் கிரகிக்கணும்னு சொன்னா அதோட இது சேரணும். அங்கிருந்தா சஞ்யோகம் வராது. பேதம் திரவியம் இல்லாததுனாலே தொகிந்திரிய சஞ்யோகம் வராது. சஞ்யோகம் வராதுன்னா சயுக்த தாதாத்மியம் வராது. இதே கதைதான் எல்லா இந்திரியங்கள் விஷயத்துக்கும். அதனால சஞ்யோகாதே ரயோகாத் நஹி பவதி பிதா கோச்சரேந்திரியானாம். இந்திரியானாம் கோச்சரா பிதானா பேதம். பேதம் இந்திரியங்கள்னால தெரியுறது அப்படின்னு சொல்ல முடியாது. கட்டமும் பட்டமும் பார்த்தாலே பின்னமா தெரியுறதே பேதம் தெரியுறதே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தெரிய முடியாது. பேதத்தோடு உன்னுடைய இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷத்தை நிரூபணம் பண்ண முடியாததுனாலே சரி பிரத்யக்ஷம் வேண்டாம், அனுமானம் வச்சுப்போமே அப்படின்னா வியாப்திர் நாசங்கதாயாக பிதாயாகன்னு சொல்லணும். அனுமானம்னா அதனுடைய விஷயம் ரொம்ப ஒரு சங்குச்சிதமாக இருக்கும். நாம ஒரு இடத்துல மகானசாதிகள்ல பார்க்கிறோம், இந்த ஹேத்து இருக்கு சாத்தியம் இருக்குன்னு ரெண்டையும் சேர்த்து பார்த்தோமானால் அதுக்கப்புறம் ஹேத்துவை மாத்திரம் பார்த்து சாத்தியத்தை கண்டுபிடிப்போம். மகானசாதிகள்ல பல தடவை புகையும் நெருப்பும் சேர்ந்து இருக்கிறத நிறைய பார்த்து வச்சவன் எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துலேயும் புகை மாத்திரம் தெரிகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படின்னா நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஆனா இந்த பேதத்தை அனுமானம் பண்ணணும்னு சொன்னா அக்னி அனுமானம் பண்றதுக்கு தூமத்தை வச்சு அக்னி அனுமானம் பண்றதுக்கு அந்த தூமத்தோடு அக்னியை சேர்த்து முன்னாடி பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா மாதிரி பேதத்தை நான் இதையோ வச்சு அனுமானம் பண்ணோம்னு சொன்னா அந்த எந்த ஹேத்துவை கொண்டு அனுமானம் பண்றேனோ அந்த ஹேத்துவுக்கும் இந்த பேதத்துக்கும் ஒரு சகச்சார கிரகம் எனக்கு ஏற்கனவே இருந்தாகணும். பிரத்யக்ஷத்தினால பேதத்தை கிரகிக்க முடியாதுங்கிற நிலையில இந்த சகச்சார கிரகம் எப்படி வர முடியும்? அதனால வியாப்திர்னா அசங்கதாயாக, அசங்கத்தான சம்பந்தம் இல்லாத அசம்பத்தாயாக பிதாயாக அப்படின்னு சேர்த்துக்கலாம். வியாப்திர் நாஸ்தி, இந்த வியாப்தியோடு இந்திரிய சம்பந்தமே இல்லை. அது வியாப்தி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்போ அதுல இன்னொன்னோட சம்பந்தப்படுத்தி வியாப்தியை கிரகிக்கலாம். அதுவே மூளை குட்டாரகான்னு போயிடுச்சு, அதுவே இல்லை. அப்ப சொன்னா உபமான பிரமாணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு அதுவும் பண்ண முடியாது. நபவதி சதிருஷி,
உபமான பிரமாணம் ஒரு சாதிருஷ்யத்தை பார்த்து இன்னொரு சாதிருஷ்யத்தை நமக்கு தெரியப்படுத்தும். இவன் ஏற்கனவே மாடு பார்த்தவன், மாடு தெரியும், மாடுனா என்னன்னு. அப்படி இருக்கிறவன் இப்ப எங்கேயோ காட்டுக்கு போறான், அங்க மாடு மாதிரி இன்னொரு பிராணி இருக்கு. கோ சதிர்ஷா, கோ இல்ல, இது வேற ஒண்ணு. அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு திடீர்னு ஞாபகம் அதுல ஒரு அவயவத்தை பார்க்கும்போது இதை போல என் பார்த்த மாடு இருக்கே அப்படின்னு. இப்போ அவன் முன்னாடி பார்த்தது பார்க்காத ஒரு பிராணியா இப்ப கோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறானே. இந்த பிராணிய பார்த்ததுக்கு அப்புறம் இதோட காது மாதிரி எங்காச்சுக்கு மாட்டுக்கு காது இருக்கே அப்படின்னு அவன் ஞாபகம் வருது இல்லை. இதான் உபமானமா, உபமிதி. மீமாம்சகால் வேதாந்திகள் சொல்லக்கூடிய உபமிதி இது. முதல்ல அவனுக்கு கோவில இவன் ஏற்கனவே பார்த்த மாடு சாமான்யமான மாடு, இந்த மாடு அந்த மாடுன்னு இல்லை, பொதுவா மாட்டினுடைய ஒரு சாதிருஷ்யம் தெரியுது. அதுக்கப்புறம் விசேஷமாக இந்த கவயத்துக்கு இருக்கிற மாதிரி நம்பாத்து மாட்டுக்கு இருக்கு அப்படின்னு அவனுக்கு விசேஷமா ஒரு சாதிருஷ புத்தி ஏற்படுறது. முதல்ல வந்த சாதிருஷ புத்தி உபமானம், அதுல இருந்து வரக்கூடிய பிற்பாடு வரக்கூடிய சாதிருஷ புத்தி உபநிதி அப்படின்னு வச்சிருக்கா. அந்த மாதிரி இந்த பேதத்தை ஏதாவது ஒரு உபமானத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாமான்னு கேட்டான். நபவதி சதிருஷி, உபமானம் சொன்னா இதுக்கு சதிருஷம் இது, இதை போல எதையாவது ஒன்ன கொண்டு இதை போல அது இருக்கா அப்படின்னா அதை போல இது இருக்கு அப்படின்னு நீ கண்டுபிடிச்சான். இதா மாதிரி என்ன இருக்கு தெரியல, வேதத்துக்கு தகுந்தா போல இன்னொன்னு சொல்றதுக்கு இல்லை. நபவதி சதிருஷி வாக்கிய தாத்பரிய தூரா. இதென்னு கேட்டா சப்த பிரமாணம். சப்த பிரமாணத்தினால இந்த பேதம் தெரியட்டுமே என்ன? சப்த பிரமாணத்தினாலே சப்தத்துக்கு எதுல தாத்பரியமோ அதுதான் தெரியும். தாத்பரியம் இல்லாத விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆகையாலே அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. இந்த பேதத்தை வாக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, சப்த பிரமாணம் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் சப்த பிரமாணம் இதுக்கு நேரு விபரீதமா இருக்கு. நேகனானா கிஞ்சனா அப்படின்னு சொல்லி பேதம் இல்லைன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே தவிர பேதம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கல. அப்ப வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு இதை சொல்லலாம்னு சொன்னா வாக்கியத்துடைய தாத்பரியம் விபரீதமாக இருக்கு. அதனால வாக்கிய தாத்பரிய தூரா, வாக்கிய தாத்பரியத்திலேருந்து இது ரொம்ப விலகி இருக்கு பேதம். ஆகையால இந்த பேதத்தை வாக்கிய பிரமாணத்தால் கண்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது முடியல. சரி, பேத அபாவமோ இல்லையோ, அபாவத்துக்கு அனுபலப்தி பிரமாணம் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு அபாவம்னு பேரு. மானாபாவோ நமானம். அது அனுபலப்திய பிரமாணமா வச்சுக்கப்படாதான்னா, அனுபலப்திங்கிறது ஒரு பிரமையுடைய அபாவம். அது பிரமாணமே ஆகாதுன்ற பிரமாண அபாவம் தான் பிரமாணம். அது எப்படின்னா, இப்ப நாம ஒரு இடத்துல ஒரு வஸ்து இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம அந்த வஸ்துவை இருந்தால் எந்த பிரமாணத்தினால காக்க முடியுமோ அறிஞ்சிக்க முடியுமோ அந்த பிரமாணத்தை உபயோகப்படுத்தி பார்ப்போம். பிரமாணத்தை உபயோகப்படுத்தி பார்த்தாச்சு, ஆனா அந்த வஸ்து இருக்கிறது தெரியல. அப்பதான் இது அனுபலப்தின்னு சொல்லுவோம். இந்த அனுபலப்தியை வச்சு நம்ம என்ன தீர்மானம் பண்ணுவோம்னா, அங்க அந்த வஸ்து இல்லை. உள்ள கடம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? உள்ள போய் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு பார்க்க போறான். உள்ள பார்த்துட்டு வெளியில கடம் இல்லைன்னு சொல்றான். நான் பார்த்துட்டேன் இல்லை, பார்த்துட்டேன் இல்லைன்னா என்னத்தை பார்த்துட்டான்? கடம் இருந்தா எந்த இந்திரியத்தினாலே அது தெரியுமோ அந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்தி பார்த்தான். கடம் இருந்தா தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த அளவுக்கு இந்திரிய பிரமாணத்தை உபயோகம் பண்ணிட்டேன். இவ்வளவு நான் அதை பிரயோகம் பண்ணியே எனக்கு கட்டம் இருக்கிற கடஞானமே வரல அப்படின்னா என்ன? இதுதான் அனுபலப்தின்னு சொல்றது. அனுபலப்திய வச்சு கடம் இல்லைன்னு தீர்மானம் பண்றேன். கடம் தெரியலே அப்படிங்கிறதுனாலே கடம் இல்லைன்னு சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா? அபாவகான்னு ஒரு பிரமாணம், அனுபலப்தி அபாவம்னு சொல்றா. பிரமா அபாவம் தான் பிரமாணாபாவம்னு சொல்லியிருக்காரு. அனுபலப்திய பிரமாணங்களுடைய அபாவம்.
பிரமாணங்களுடைய அபாவங்கிறது பிரமாணமாக முடியுமா அப்படின்னு இவர் கேட்கிறார். மானாபாவோ நமானம், பிரமாணத்துடைய அபாவத்தை போய் ஒரு பிரமாணம் சொல்றீங்கப்பா, அது பிரமாண அபாவமாச்சே, அது எப்படி பிரமாணமாக முடியும்? சரி, இப்ப எல்லா இதுவும் வந்தாச்சு. நம்ம கிட்ட பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு பிரமாணம், அப்புறம் அனுமானம் இருக்கு, அப்புறம் உபமானம் இருக்கு, சப்த பிரமாணம் இருக்கு, அப்புறம் அனுபலப்தி பிரமாணம் இருக்கு, அர்த்தாபத்தி பிரமாணம் ஒண்ணு இருக்கு. இதுல பிரத்யக்ஷம் முடியல, அனுமானத்துக்கு பிரத்யக்ஷம் இருந்தா தான் வியாப்தியை கிரகிக்க முடியும். அதனால பிரத்யக்ஷம் இல்லாத பட்சத்துல அனுமானத்தினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர்த்து ஒண்ணு சப்த பிரமாணம் இல்லை, வேதம் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு சரியான சப்த பிரமாணம் இல்லை. இருக்கிற சப்த பிரமாணங்கள்லாம் வேதத்தை இல்லைன்னு சொல்றது, பொய்ன்னு சொல்றது, நிஷேதிக்கக்கூடியதாக இருக்கு, அதுவும் சொல்ல முடியல. இல்ல அனுபலப்தி ஞானத்தை வச்சு ஏதாவது பேசலாமா? இந்த பிரச்சனை எப்படி வருது இந்த ஆட்சேபம் அப்படின்னு கேட்டா, பேதங்கிறது ஒரு அபாவம், அபாவத்தை அனுபலப்தி பிரமாணத்தினாலதான் நாம தெரிஞ்சுப்போம். இப்ப நான் சொன்னேன் உதாரணம், பார்த்தேன்னா என்னுடைய கண்ணை உபயோகப்படுத்தி பார்த்துட்டேன், அந்த இருந்தா தெரியறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனா தெரியல, அதனால இல்லை அப்படின்னு சொல்றோம். இதான் அனுபலப்தி பிரமாணத்தை சொல்றோமே, அது பிரமாணமே ஆக முடியாது, மானாபாவோ நமானம். அப்படியானால் இப்ப ஒண்ணுதான் பாக்கி, அர்த்தாபத்தின்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யேக 6 பிரமாணங்கள் பாட்டன் சொல்லக்கூடியது, அந்த 6ல அர்த்தாபத்தி ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை சொல்லலையான்னு கேட்டா, என்ன தப்பு நரபரம் மானமஸ்யாம், இதை தவிர்த்து ஒண்ணுதான் அந்த அர்த்தாபத்தி பிரமாணம் இருக்கு, அதுவும் இதுக்கு பிரமாணம்னு சொல்றதுக்கு இல்லை, வேதத்துக்கு பிரமாணம். ஏன் அப்படி? இந்த பேதம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? இது இல்லாட்டா முடியாதுன்னு சொன்னாதான் அந்த அனுபவத்தி விஞ்ஞானத்தை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அர்த்தாபத்தியால பகல் பூரா பார்க்க சாப்பிட்றவே இல்லை, நல்லா தெரிகிறது, ஆனா கொழுன்னு சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது அனுபவம்னா பார்க்கவே இல்லையே, சாப்பிடவே இல்லை அப்படி தீர்மானமா, அப்புறம் அப்படி கொழுன்னு இருக்க முடியும், புஷ்டியா இருக்க முடியும் சரீரம்? அனுபவத்தி வந்துருக்கு. அப்போ என்ன கல்பிப்பான்? பகல்ல தானே சாப்பிடல, ராத்திரி சாப்பிட்டு இருப்பான், ராத்திரி சாப்பிட்டாதான் இப்படி இருக்க முடியும். ஆக இந்த மாதிரி ஒரு அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு விடுறதுக்கு ஒரு அனுபவத்தி ஞானம் வேணும். இது இல்லைன்னா இது முடியாது. அங்க சொன்னோமோ இல்லையோ, சாப்பிடவே இல்லை, ராத்திரியும் சாப்பிடல, பகலையும் சாப்பிடல அப்படின்னு சொன்னா இவனுடைய சரீரம் இப்படி புஷ்டியாக இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா புஷ்டியா இருக்கு, அதனால ஒரு ராத்திரி சாப்பிட்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது அர்த்தாபத்தின்னு சொன்னா, அங்கெல்லாம் அர்த்தாபத்தி சொல்லலாம்ப்பா. ஆனா பேதம் அர்த்தாபத்தியால சாதிக்கிறதுக்கு என்ன சொல்றது, எந்த மாதிரியான அர்த்தாபத்தி சொல்றது, அதுக்கு வேண்டிய பிரமாணம் நம்ம கிட்ட இல்லை. சரி, பிரமாணமே இல்லைன்னு நீ சொல்லிட்ட, ஆனா பேதம் தெரியுதா இல்லையா? இல்லை, ஒரு பிரமாணம் நீ சொன்ன பிரமாணத்தெல்லாம் உபயோகப்படுத்தாமலே இந்த பேதம் தெரியுது. தசாபி பிரத்யக்ஷமா தெரியுது. பிரமாணமே வேலை செய்யலே, ஆனா பிரத்யக்ஷமா தெரியுது அப்படிங்கிறத எப்படி நம்புறது? பிரமாணம் வேலை செஞ்சாதானே, பிரத்யக்ஷ பிரமாணம் வேலை செஞ்சாதானே அது பிரத்யக்ஷமா தெரிய முடியும். எப்படி பிரமாணம் ஒண்ணும் இல்லை, ஆனா அது பாட்டுக்கு பிரத்யக்ஷமா தெரியுறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், பிரத்யக்ஷா ஸ்வாப்ன மாயா நகரமிவ பவேத் சாபிசைஷா மிருஷைவ. இது பிரத்யக்ஷமாகலாம். சொப்னத்துல வந்த கண்ண மூடின்னு தான் இருக்கான், தூங்குறான், ஆனா சொப்னத்துல பார்த்தா மூச்சுக்கு நடமாடிட்டு இருக்கான், விவகாரம் பண்றான். அப்ப அவன் தன் கண்ணால இதெல்லாம் பாக்குறானே, அவன் கண்ணாலேயா பாக்குறான்? கண்ணே கிடையாது அவனுக்கு, அவன் கண்ணை மூடிதான் வச்சிருக்கான். இப்ப எப்படி அந்த கண்ணை வச்சு அவனால பார்க்க முடியும்? மூடின கண்ணை வச்சுட்டு. ஆஹா, அது பிராந்தி. சொப்பனத்துல அவன் கண்ணை வந்து இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான், பேசுறான்னு சொன்னா எல்லாம் பிராந்தி. ஆளுக்கு தெரியுது அவனுடைய பிராந்தி அது, அதனால அதை ஒத்துக்க முடியாது. அப்ப இவன் அதே கேள்வியை இங்க கொண்டுட்டார். என்ன சொன்னார்? பிரத்யக்ஷ ஸ்வாப்ன மாயா நகரமிவ பவேத். சொப்னத்துல நம்மளுடைய கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? சொப்னத்துல பார்க்கக்கூடிய கஜாதிகளை சொப்ன கஜாதத்தை பார்க்க முடியாது, நிஜகஜத்தை வேணா பார்க்கலாம். ஆகையாலே
இது பிரத்யமாகிறதே அது எப்படின்னா ஸ்வாப்பனா. சொப்னத்துல பிரத்யமா தெரியக்கூடியதெல்லாம் இந்திரியத்தால தெரியலே, சாட்சியால தெரிகிறது அப்படின்னு சொன்னதுனாலே அதை மித்தியன்னு சொல்லுவோம். சொப்னத்துல பார்த்தது யாராவது நிஜம்னு சொல்லுவாங்க. சொப்னத்துல பார்த்துட்டு எழுந்துட்டா சொப்னம் பார்த்தேன்னு சொன்னாலே அது பொய் தான் அர்த்தம் மாட்டேன். அதனால அது ஸ்வாப்பனா. இது ஒரு திருஷ்டாந்தம். மாயா நகரம் இவ. இந்த மாயாவி ஒப்புட வித்தியக்காரன் அந்த ஜனங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒரு மந்திரத்தை வச்சு ஏதோ பண்றான். மாயா நகரங்கள்லாம் தயார் பண்றான். ஆனா அது ஒண்ணும் வாஸ்தவம் இல்லை. அது வாஸ்தவம் இல்லை. ஏன் இப்போ வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னா அதையும் எந்த பிரமாணத்தினால பார்த்தேன்னு கேட்ட சொல்றதுக்கு வழி இல்லை. ஆக எந்த பிரமாணமும் இந்த விஷயத்திலே பிரவர்த்திக்காத காரணத்தினாலே பிரமாணத்தினுடைய வேலை இல்லாமலேயே பேதம் தெரிகிறது சொல்லணும். பிரமாணம் காமிக்காமலே பேதம் தெரியுது அப்படின்னு சொன்னா அப்போ அது எப்படி தெரியுது? இது என்ன சுப்பிரகாசமா பேதம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அது சாட்சியால தெரியுது. சாட்சியால தெரியுதுன்னு சொல்ல முடியாது, அபாவமா இருக்கு. அதனால அது எப்படி தெரியுதுன்னா பிராந்தியால தெரியுதுன்னு சொல்ல. பிராந்தியில இல்லாதது தெரியுது. அப்பிராமாணிக்கமான விஷயங்கள் பிராந்தியில தெரியும். அப்படி தெரியறதால்தான் அதுக்கு பிராந்தின்னு தெரியும். அதனால பிரத்யக்ஷ ஸ்வாப்ன மாயா நகரம் இவ நாம வரன்னு சொன்னா ஒரு நகரம் மாயா நகரம். அதாவது மாயாவி காமிக்கக்கூடிய ஏதோ ஒரு கஜாதிகள்னு சொன்னா அந்த ஸ்தானத்துல நகரம், ஒரு பெரிய நகரத்தையே செட்டு பண்ணி கொடுத்துட்டான். பார்க்கறது தெரியறது. ஆனா அந்த மாயை அது வாஸ்தவம் இல்லை, நகரம் அங்கே இல்லை, அது பொய்யானது. ஏன் சொப்னத்துலன்னா பார்த்துருக்காங்க அந்த நகரத்தை, நிஜத்துல பார்க்கல. மாயா நகரம் இவ அவே. அப்போ பேதமும் இந்த மாயா நகரத்தை போன்றதாகும். சாது சைஷா மிருஷைவ. இந்த யுக்தி ரொம்ப நல்லா இருக்கு. இங்க சொல்லபடி இந்த பேதமானது மிருஷா இவ, அது பொய்யானதுதான், வாஸ்தவம் இல்லை. ஒரு சில பிரமாணங்களை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்து அதை அது தப்புன்னு சொல்றார் வியாக்கியாதா. அவர் என்ன சொல்றார்? இங்க பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். பிரத்யக்ஷம் சம்பந்தம் இல்லை, அதாவது சன்னிகர்ஷம் இல்லைங்கிறதுனால பார்க்க முடியாது. வியாப்தி சொன்னாலும் அதுவும் முடியாது. ஏன்னா இந்த வேதத்தோடு சேர்த்து அனுமானம் பண்றதுக்கு வேண்டிய ஹேத்து ஏதாவது வேணும், அதையும் காணும். ஆனா வாக்கியத்தை சொல்லலாம் போல இருக்கே. வாக்கிய தாத்பரிய தூரான்னுட்டாரே, அதுல சின்ன சந்தேகம். வாக்கிய தாத்பரிய தூராங்கிறது நீங்க வியாக்கியானம் பண்ணினது வாக்கியம் நேரடியாக பேதத்தை கண்டிக்கிறது இல்லைன்னு சொல்றது. அதனால இதை பிராமணிக்கமாக எடுத்துக்க முடியாது. எங்க சொல்றது அப்படி? நேஹனானாஸ்தி கிஞ்சனா. நானா பேதம் இல்லை, இங்க பேதமே இல்லைங்கிறது. அதே மாதிரி உதரமந்தரன் கொடுத்தே அத தஸ்ய பயம் பவதி. கொஞ்சமாவது பேதத்தை பார்த்தான்னு சொன்னா இவன் பயப்பட வேண்டியதுதான், இவனுக்கு அபயம் கிடைக்காது அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த விதத்துல இதெல்லாம் இந்த சிற்பிகள் எல்லாம் பார்த்தா இது பேதத்தை ஏத்துக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் பேதத்தை நிரசனம் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னார் ஸ்ருதி வாக்கிய தாத்பரிய தூரா. வாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை ஆலோசனை பண்ணினா இதுக்கு அதுவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதுக்கு மேல கேட்கிறார், வேதத்தை பிரமாணம் இல்லைன்னு சொல்றாரு, அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்லலாம். எப்படி? உலகத்துல பேதமே இல்லைன்னு வச்சுக்கணும், எந்த விவகாரமாவது பண்ண முடியும்? நிச்சயமா பண்ண முடியும். கிரியா காரக பலபேதம் தெரியாதவன் என்ன கருத்தை பண்ண முடியும்? நான் என்ன பண்றோங்கிறது தெரியணும், அந்த கிரியைக்கு காரகங்கள் என்னன்னு தெரியணும், அந்த காரகங்களை எப்படி உபயோகித்து பலத்தை உண்டு பண்ணணுங்கிறது தெரியணும். அப்ப இதெல்லாம் ஒண்ணா? பேதம் இல்லையா? பேதம் இருக்கே, இது வேற அது வேறங்க. அப்போ பேதம் இருக்கிறச்ச இந்த பிரமாண சித்தம் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபணம் பண்ற இடையே அது எப்படி முடியும்? லௌகிகமான
இந்த விவகாரம் அனுபவன்னமாகும் பேதம் இல்லாத பட்சத்துல. அதனால பேதம் அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொல்றார், அது கவலைப்பட வேண்டாம். அந்த விவகாரத்துல கிரியாகாரிக பலபேதம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா அது பிராமணிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொய்யான ஒரு பேதத்தை வச்சுட்டே விவகாரத்தை நடத்திவிடலாம். அதுக்கு சத்தியபேதம் வேணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னா லௌகிகமான விவகாரங்கள்ல வேணா இப்படி நடத்திடலாம், கல்பிதமான ஒரு பேதத்தை வச்சுட்டு. வைதிக விவகாரத்தை என்ன பண்ணுவேன், வேதத்திலேயே கர்ம காண்டத்துல இப்படி இருக்கணும், அவன் இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணோம், இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு இந்த சாதனங்கள், இந்த இதிகர்த்தவைகள், இதனால வரக்கூடிய பலம் இது, இவ்வளவு சமாச்சாரமும் எல்லாம் சொல்றது. அப்போ கிரியாகாரக பல பேதமே இல்லைன்னு நீ பிரதிஷேதம் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னா, இங்க குரு சிஷ்யங்கிற பேதம் இல்லை, சாஸ்திர பிரதிபாத்தியமான அத்வைதங்கிற விஷயம் இல்லை, சிரவணாதிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அது அதை காட்டிலும் வேறான ஒரு பிரமாணமான அது இல்லை அப்படின்னு ஆயிடுமே. அப்ப இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப பேதம் இல்லைன்னு ஆகாது, பேதம் இருக்கணும், இருந்தாகணுமே அப்படின்னு ஒரு பெரிய தோஷத்தை கேட்கிறார். அந்த தோஷத்துக்கு பதில் சொல்றார், வேற ஒன்றும் இல்லை, பேதம் இருக்கணும்னு நான் சொல்லலை, பேதம் தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். பேதமே இல்லாம அது பேதம் இருக்கிறதாக நினைச்சுட்டான்னா பேதக்காரன் பண்ணிடுவான், பேதக்காரன் நடந்து போடும். அதனால இந்த அந்யோன்யாசிரியங்கள்லாம் இல்லைன்னா தோஷம் வரும். அதனால என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இவ்வளவுதான் லோக சித்தமான வியாவகாரிக பேதத்தை உபஜீவிச்சு இந்த விவகாரங்கள் எல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது. லோக விவகாரத்தில் லோகபித்த சித்தமான பேதத்தை வச்சுட்டே இதை சரி பண்ணிக்கலாம். இதுக்காக பேதம் சத்தியமான பேதமாக இருக்கணுங்கிறது அவசியம். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இன்னொரு ஆட்சேபம். அது என்னன்னா, பாஷக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராமணோ ப்ரஹஸ்பதி சபையனை ஜெயதா அப்படின்னு ஒரு வாக்கியம், ராஜாராஜ சோயன ஸ்வராஜ்ய காமோ ஜெயத்தான்னு அப்படின்னு இன்னொரு வாக்கியம், வைசியோ வைசிஷ்டோமே நிஜயத்த அப்படின்னு இருக்கு. ஜாதபுத்திர கிருஷ்ணகேசாக்னிநாத சீதா ஏத்தையா நிஷாதஸ்தபதி மியாதி, இப்படிலாம் பல ஸ்ருதிகள் இருக்கு. அது லௌகிகமான வர்ண ஆசிரம வயோ அவஸ்தா விசேஷங்களை அபேட்சிச்சு அது கர்மாவை விதிக்கும். அப்ப இதெல்லாம் பிரமாணம் தானே, வேத வாக்கியமாச்சு. அப்ப இந்த வேத வாக்கியங்கள்ல சொல்லப்படுற விஷயத்த நாம ஒத்துக்கணும், பிராமணிகமா இருந்தா ஒத்துண்டாகணும். அப்ப பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சொல்றார், அப்படி இல்லை, தாத்பரிய விஷயமாக பேதத்தை சொல்ல முடியாது. பேதத்தை நிந்த பண்றதுக்கு எப்படி தாத்பரிய விஷயமா இருக்குன்னு உபக்கிரமோபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கத்தை ஆலோசனம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமோ, அந்த மாதிரி பேத சத்தியம்னு சொல்றதுக்கு ஒரு தாத்பரிய லிங்கம் கொண்ட ஸ்ருதிகள் இல்லை அப்படின்ட்டு. அப்ப என்னாச்சு, பிரமாணம் இல்லை. அனுபலப்தி பிரமாணத்தையும் கொஞ்சம் நல்லா விவேச்சனம் பண்ணியிருக்கார் இவர். ஆனா அதை சொல்லலை, ஓரளவுக்கு பொதுவாக சொல்லிட்டேங்கிறதுனால. அனுபலப்தி பிரமாணங்கிறது இந்த இடத்துல பேதத்தை சொல்றதுக்கு முடியாது. ஏன்னு கேட்டா, அனுபலப்தி பிரமாணங்கிறத ஏத்துக்க முடியாது, அது ஒரு பிரமாணமே ஆகாது இவர் சொன்னார். இப்ப எந்த பிரமாணமும் இங்க இல்லைன்னு சொல்லிட்டா, பிரமாணமே இல்லை ஆனா விஷயம் பேதம் தெரிகிறதுன்னு சொன்னா அந்த பேதமானது பொய்யானதாக இருக்கணும். அதனால அது மித்யா அப்படின்னு கிரந்தக்காரர் இங்க சாசனம் பண்றார். மேற்கொண்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். நான் படிச்சு பார்த்துட்டு வேணும்னா அதையும் சேர்த்து சொல்றேன். இதோட